அரசர்களுடைய காலம் முடிஞ்சு போனாலும் பணம் இருக்கிற சில குடும்பங்கள் இன்னமும் தங்களை அரச குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல பசுக்கள் பராமரிக்கிறவங்க சிலர் வேலை செய்யறாங்க. காலங்காலமா அவங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட வேலைகள் மட்டுமே செஞ்சுட்டு வந்ததால இப்பவும் அதே வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப சொல்ற கதை தேவரப்பள்ளிங்கிற கிராமத்துல உள்ள அரச குடும்பத்தை சேர்ந்த ராஜையா அப்புறம் அவர்கிட்ட வேலை செய்யற ரங்கையாவை பத்தின கதை. எப்பவும் போல ரங்கையா அன்னைக்கு காலையில பால் கறந்துட்டு அந்த பால் எடுத்துக்கிட்டு ராஜையாவோட வீட்டுக்கு போனான். அப்போ ராஜையாவோட மனைவி தேவி, ஏண்டா பால் கொண்டு வர நேரமா இது? ஒவ்வொரு நாளும் காலையிலேயே மாடுங்களை சுத்தம் பண்ணணும்னு தெரியாதா உனக்கு? பாரு, உன்னால இங்க ஒரே கெட்ட வாடை வருது. என்னதான் பண்றியோ? ஆமா, எதுக்காக இவ்ளோ லேட்டா வர்ற? நாளுக்கு நாள் உன்னோட கொழுப்பு கூடிக்கிட்டே போகுது. உன்ன மாதிரி ஒழுங்கா வேலை செய்யறதும் இல்ல. உனக்கு மனசுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வர. ஒழுங்கு நேரம் இதெல்லாம் இல்லாம போச்சு. அது இல்லம்மா, என் மனைவி கர்ப்பமா இருக்கா. அவளால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியல. அதனால சின்ன சின்ன உதவிகளுக்கு நான் ஒத்தாசையா இருக்க வேண்டி வருதுமா. அது அம்மா தாமதமாகுது. உலகத்துல எல்லாருக்கும் தான் குழந்தை இருக்கு. உனக்கு மட்டும்தான் ஏதோ புதுசா புள்ள வரப்போகுதா? உன்னால அங்க என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியல. காலங்காத்தாலேயே இங்க நான் எல்லா வேலையும் செய்யணுமா? நீ இங்க காலையில இருந்தே ஆகணும், புரிஞ்சுதா? சரிம்மா, பாலை வாங்கிக்கோங்க. ஜெர்சி பசுவோட பால் ஐயாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இத பிரத்யேகமா கொண்டு வந்தேன். காலையில தான் இந்த மாடு புதுசா ஒரு கண்ணு போட்டுச்சு. சரி சரி, நல்லா பாத்துக்கோ. சீக்கிரமா மத்த மாடுகள்லயும் பால் கறந்து கொடுத்துட்டு செடி கொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்து. அவனும் சரிமான்னு சொல்லிட்டு பசுவோட பாலை தேவியோட கையில கொடுத்தான். தேவி அதை எடுத்துக்கிட்டு உள்ள போனான். ரங்கையா மீதம் இருக்கிற மாடுகள்லயும் பால் கறந்து தேவி கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா தோட்டத்துல உள்ள மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தான். அப்போ தேவி அங்க வந்து, டே ரங்கையா, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி உங்க ஐயா வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. முதல்ல போய் அவருக்கு செருப்ப சுத்தம் பண்ணு. அப்புறம் அவர் போட்டுக்கிறதுக்காக சட்டைய போய் இஸ்திரி போடு, புரியுதா? சரிம்மா, இப்பவே செய்றேன் அப்படின்னு தேவிக்கு பதில் சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யறான் ரங்கையா. கொஞ்ச நேரம் கழிச்சு காலை உணவை முடிச்சுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு வெளியில கிளம்பினாரு ராஜையா. டேய், நம்ம பண்ணைக்கு போனோம். சீக்கிரமா எருதுங்களை எல்லாம் இழுத்துட்டு வந்து வண்டியை கட்டு. அது ஐயா, ஒரு எருதுக்கு மட்டும் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம நடந்துதான் போகணும். நான் உங்களுக்கு கொடை பிடிக்கிறேன் ஐயா. இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்க வேண்டாமா? நான் நடந்து ஊருக்குள்ள போனா என் கௌரவம் என்ன ஆகுறது? இந்த வார்த்தைகளை கேட்டு ரங்கையா எதுவுமே பேசல. ஒரு வேலைக்கார மாதிரி ரங்கையா கொடை பிடிச்சிட்டு நடந்தான். 2 பேரும் சேர்ந்து பண்ணைக்கு போறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. ஐயா, உங்களுக்கு கால் வலிச்சா இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாமா? ஏண்டா, நான் உட்கார்லனா நீ என்ன தூக்கிட்டு போவியா? எனக்கு கால் வலிக்குதுன்னா நானே உட்கார்ந்துக்குவேன். அது நீ எனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. இத கேட்டும் ரங்கையா எதுவுமே பேசாம அமைதியா இருந்தான். 2 பேரும் நடந்து வயலுக்கு போனாங்க. வயலை பார்த்த ராஜையா ரொம்பவும் கோபத்தோட, ஏண்டா, நேரத்துக்கு வந்து வயலுக்கு தண்ணி ஊத்தணும்னு தெரியாதா? இதெல்லாம் நீ தான் கவனிக்கணும்னு நான் சொன்னது இல்லையா? நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டியான்னு நான் உன் பின்னாடியே வந்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா நீ எதுக்குடா என் கூட இருக்க? ஐயா, வீட்டு வேலைக்காரங்க வராததால அம்மா எல்லா வீட்டு வேலையையும் எனக்கு தான் சொல்றாங்க ஐயா. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்க வரும்போது வெயில் பெருசா வந்துருது. வெயில்ல தண்ணி ஊத்துனா இங்க இருக்கிற தாவரங்கள்லாம் செத்து போயிடும். அதனால சாயங்காலம் வந்து தண்ணி ஊத்துறேன். ஆனா இது போதாதுன்னு நீங்க நினைச்சா இனிமே காலையிலயும் சாயங்காலமும் 2 நேரமும் வந்து தண்ணி ஊத்துறேன் ஐயா. எல்லா வேலையும் நீ நல்லா செய்வேங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை வேலைக்கு வச்சேன். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உங்க அப்பா எவ்வளவு நல்ல வேலை செய்வார் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட நீ வேலைக்காரனே இல்ல, வேலையில இருந்து தப்பிக்கிறவன் அப்படின்னு சொல்லி இன்னும் 4 வார்த்தை அதிகமா திட்டினாரு ராஜையா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டும் கூட ரங்கையா எதுவுமே பதில் பேசாம நின்னான். இந்த மாதிரி தினமும் அவன் ஒவ்வொரு நாளும் வேலை வேலைன்னு ஓட ஓட அவனுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கவே நேரம் இல்ல. ரொம்ப சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தான் ரங்கையா. என்னங்க, ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட வாங்க. நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லங்க, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு காத்துட்டு இருந்தேன். சரி வா, நான் உனக்கு சாப்பாடு போட்டு தரேன். வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்போ சுந்தரி அவங்கிட்ட, இங்க பாருங்க, எனக்கு எப்ப வேணாலும் பிரசவம் இருக்கலாம்.
நீங்க கொஞ்சம் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வேலைக்கு போங்க. 4 நாள் என் கூட இருக்க கூடாதா? அந்த வீட்ல தான் நம்ம வேலை. கூப்பிடுறதோ கூப்பிடாம இருக்கிறதோ அவங்களோட விருப்பம் தான். 2 நாள் ஆகியும் சில சமயம் வேலை முடியலன்னு அங்கேயே தங்கிக்க சொல்றாங்க. எதிர்த்து பேச என்னால முடியல. என் நிலைமை இதுதான். என்ன செய்ய முடியும் சொல்லு? ஏங்க, அங்க வேலை பாக்குறதுக்கு நமக்கு சம்பளமாவது ஒழுங்கா தராங்களா? நமக்குன்னு சொந்தமா ஒரு பண்ணை இருக்குல்ல, அத பாத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை நடத்தலாமே. இந்த வேலைய விட்டுட்டு வாங்க. தலைமுறை தலைமுறையா இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை விட்டா வேற எதுவும் வேலை நமக்கு தெரியாது. அதுக்கு சுந்தரி, நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தையும் அவங்க கிட்ட இப்படி அடிமையா வேலை செய்யணுமா? நமக்குன்னு ஒரு கனவு, எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்க கூடாதா? நம்ம எப்பங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்து வெளியில வர போறோம்? வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி தான் கழிக்க போறோமா? எனக்கு இது எதுவும் பிடிக்கல. என் வார்த்தையை கேளுங்க, அந்த வேலையை விட்டுடுங்க. அப்போ தன்னை பத்தி ஆழமா யோசிக்கிறாரு ரங்கையா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் எப்பவும் போல ரங்கையா ராஜையா வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுப்பையா அங்க வந்து அவன்கிட்ட இப்படி சொல்றான். ரங்கையா, சுந்தரிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா. சீக்கிரமா போய் முதலாளி கிட்ட பேசு. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி போ. இத கேட்டு ரொம்ப பதட்டப்பட்டு ராஜையா கிட்ட போறான் ரங்கையா. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். ரொம்ப வேலை இருக்குடா. இப்ப நீ போனா என்ன பண்றது? அதான் சுப்பையா இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். அது இல்ல ஐயா, இந்த மாதிரி சமயத்துல மனைவி பக்கத்துல நான் இருக்கிறது தான் என்னுடைய முதல் கடமை. வேலை இருக்குன்னு சொல்றான்ல, வாயை மூடிட்டு வேலைய பாரு. டேய் சுப்பையா, வெளியே போடா. சுப்பையா வேற ஏதோ சொல்ல வர, ஆனா அவன் சொல்ல வரத ராஜையா காதுல வாங்கவே இல்ல. ரங்கையா ரொம்ப வருத்தத்தோடையும் வலியோடையும் தன்னோட வேலைய பார்க்க போயிட்டான். சுப்பையாவும் அங்க இருந்து போயிடுறான். அப்போ தேவி அங்க வந்து, ஏ ரங்கையா, சமைக்கிற வேலை இருக்குன்னு சொன்னல, சீக்கிரமா வா, போய் வேலைய ஆரம்பி. அவ ரொம்ப கோபத்தோட கூப்பிட்டா. ரங்கையாவும் வேலை செய்யறதுக்காக போனான். ஆனா அவன் மனசு முழுக்க அவனோட மனைவி கிட்டயே இருந்துச்சு. அப்ப ராஜையா கூட வேற ஏதோ வேலை சொன்னாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அவனுக்கு வேலை கொடுத்து அவனை ரொம்ப சலிப்பாக்குனாங்க. ரங்கையா மனசுக்குள்ள வலியோடையும் வேதனையோடையும் அவனுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தான். அப்போ சுப்பையா மறுபடியும் வந்து, ஐயா, ரங்கையாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, என்ன ஆகுமோன்னு. கடவுளுடைய அருளால எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். அத கேட்டதும் ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அட, அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன பால்காரன் பிறந்துட்டான்னு சொல்லு. என்ன ரங்கையா, நம்ம சின்ன வேலைக்காரனுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு போ. அவன் பேரை சொல்லி நல்ல சந்தோஷமா பொங்கல் பண்ணி சாப்பிடு அப்படி சொன்னாரு. அத கேட்டதும் ரங்கையாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. பிறந்த உடனேயே என் பையனை பால்காரன்னு சொல்றீங்க, இது என்ன நியாயம் யா? என் பொண்டாட்டி பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்தப்போ கூட வேலை இருக்குன்னு சொல்லி என்னை இங்கேயே உட்கார வச்சிட்டீங்க. அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்கல. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் இப்படி ஒரு வேலை, சரியா சம்பளம் கூட இல்லாத வேலைய நான் எதுக்காக செய்யணும்யா? என்னை ஒரு வேலைக்கார மாதிரி தான் நீங்க நடத்துறீங்க. நீங்க பாக்குற பார்வையே அப்படிதான் இருக்கு. ஏ ரங்கையா, என்ன ஐயாவையே எதிர்த்து பேசுறியா நீ? அம்மா, உங்ககிட்ட நிறைய கேட்கணும்னு தோணுது. ஆனா நீங்க ஒரு பொண்ணுங்கிறதுனால உங்களை விட்டு வைக்கிறேன். அது என்ன சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் டேய் டேய்னு கூப்பிடுறீங்க. நீங்களும் ஒரு பொண்ணுதானா? டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? நீ இங்க வேலை செய்யாட்டி போனா உன்னால ஒரு பொழுது வாழ முடியுமா? நான் வேற வேலை செஞ்சு வாழ்ந்துக்கிறேன். ஆனா நான் இங்க வரலைன்னா உங்களுக்கு ஒரு பொழுது வாழ முடியுமான்னு பாத்துக்கோங்க. இன்னையில இருந்து நான் இந்த வேலையை விட்டு விலகுறேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நேர மனைவி கிட்ட போய் மனைவி குழந்தைய பாக்குறான். மனைவி கிட்ட இங்க இருந்து வேலைய விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட மனைவி ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த நாள்ல இருந்து ரங்கையா அந்த வேலைக்கு போறத நிறுத்திட்டான். இங்க ராஜையா தேவி 2 பேரும் அவங்க வீட்டு வேலைகளால ரொம்ப அவதிப்பட ஆரம்பிக்கிறாங்க. மாடுகளை பாத்துக்கிறது, அதை சுத்தம் பண்றது, டெய்லி குளிப்பாட்டுறது, பால் கறக்கிறது, செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டு வேலை, சமையல் வேலை, நிலத்து வேலை, இப்படி சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லாமே அவங்களே செய்ய வேண்டியதா போச்சு. அவங்க வீட்டுக்குன்னு வேலைக்கு யாரும் வர தயாரா இல்ல. இப்படி இருக்கும்போது
தேவி ஒரு நாள் அவளோட கணவர்கிட்ட, நம்ம ரங்கையாவை ரொம்ப ரொம்ப தப்பா பேசிட்டோம். ரங்கையா நிஜமாவே ஒரு நல்ல வேலைக்காரன். இதெல்லாம் இப்ப நம்ம அனுபவிச்சதுனால தான் நமக்கு புரியுது. நம்ம செருப்பை சுத்தம் செய்யறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அவனே செஞ்சான். நாம் அவனை எவ்வளோ கீழ்த்தரமா பேசினாலும் அவன் ஒரு நாளும் திரும்ப பேசினதே இல்லை. அவன் மனைவி விஷயத்துல நம்ம செஞ்சது தப்பு தான். சம்பளமும் நாம் அவனுக்கு சரியா ஒரு நாளும் கொடுத்ததே இல்லை. இப்ப இந்த எல்லா வேலையையும் நமக்கு நாமே செய்யும் போதுதான் எனக்கு புரியுது, ரங்கையா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டான். உனக்குள்ள மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்க எனக்கு கூட ரங்கையாவோட மதிப்பு என்னன்னு இப்போ புரியுது. அவன் ஒரு வேலைக்காரன் கிடையாது, அவன் நம்ம வீட்ல ஒருத்தன். அவன் இருந்ததுனால தான் நாம நிம்மதியா நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அதை மொத்தமா மறந்துட்டோம். ரங்கையா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை வேலைக்கு திரும்ப வர சொல்லுங்க. அவன் நிலம் மாடுங்களை பாத்துக்கிட்டாலே போதும். மத்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சம்பளம் கூட நம்ம அவனுக்கு நேரத்துக்கு நேரம் சரியா கொடுத்துடலாம். நம்ம போய் கூப்பிட்டாலும் அவன் கண்டிப்பா வரமாட்டான். ஆனா ரங்கையா அங்க வந்து, ஏன் வரமாட்டேன் ஐயா? நான் எப்பவும் உங்களோட மனுஷன்தான். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சுப்பையா எனக்கு சொன்னான். அதனாலதான் வந்தேன். ரங்கையா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிடு. இனிமே நான் உன்னை தவறா பேச மாட்டேன், தவறா பார்க்கவும் மாட்டேன். உன்னோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு ராஜையா சொல்ல, அப்போ தேவி, ஆமா ரங்கையா, நானும் இனிமே யாரையும் டேன்னு கூப்பிட மாட்டேன். நீ இல்லைன்னா எங்களோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. எங்களை மன்னிச்சுக்கோ. இந்த விதமா ரங்கையாவுக்கு தன்னோட மதிப்பு கிடைச்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தன்னோட வேலைகளை பார்த்தான். அப்போதுல இருந்து அந்த வீட்ல ரங்கையாவுக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. அவங்க அவனுக்கு நேரத்துக்கு சம்பளமும் கொடுத்து அவனை ரொம்ப மரியாதையோட நடத்தினாங்க.